வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன். அம்பீஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வேப்பம்பூ பொடி. வேப்பம்பூ துவையல் செஞ்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக அருமையாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ பொடி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சீசனில் வேப்பம்பூ சும்மா தலைன்னு சூப்பராக இருக்குது. வாக்கிங் போகிறப்பெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான்னப்போ அம்மா கொடுத்த ஐடியா தான் இந்த பொடி. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி வேப்பம்பூ பொடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. உளுந்து, தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அது கூடவே கல்லுப்பு, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் ஃப்ரெஷ் வேப்பம் பூவாக எடுத்துருக்கிறத விட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை சன் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பூவாக இருந்தால் கூட அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் ஏற்கனவே நல்லா காஞ்ச பூவாக இருந்தால் அதை அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நாம் இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போது இந்த வேப்பம்பூ சீசனில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பூவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை சன்ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும். சின்ன பசங்களுக்கு நம்ம அப்படியே கொடுத்தா அவங்களுக்கு கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வறுத்துட்டேன். கட்டி பெருங்காயம் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் நீங்கள் லைட்டாக இது எல்லாமே நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியா போட்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு வகைகள் தனித்தனியாக தான் நான் வறுக்கிறேன். நான் அயன் கடாயில் யூஸ் பண்ணுற தொட்டு அந்த ரொம்ப அது டக்குன்னு சூடாயிடுங்கிற தொட்டு சிம்லேயே வச்சு பொறுமையாக ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா அதிகமாக நீங்கள் எண்ணெய் விட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் நம்மளால் வச்சுருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற தொட்டு சும்மா கம்மியாக லைட்டாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு தனியாக, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பையும் கைவிடாமல் ரொம்பவும் நம்ம செவக்க விட்டுறக்கூடாது, பொறுமையாக அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். ஸோ சிம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே இந்த கலர் மாறுறப்ப டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கலர் வந்தோடனே நான் இப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ் பூங்க தொட்டு இது ரொம்ப லோ ஃப்ளேமில் தான். கடாய் ஏற்கனவே சூடாக இருந்தால் நீங்கள் ஆஃப் கூட பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக தான் லைட்டாக நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் இதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் அதை லைட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பருப்பு வகையெல்லாம் போட்டு அது கூடயே சிறிதளவு தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது அப்படியே நான் கொஞ்சம் பரப்பலாக வச்சுட்டேன். ஏன்னா அந்த கடாயோட சூட்லேயே அந்த பூ அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர்லாம் அப்சர்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். பருப்பு வகைகள், மிளகா, அது கூடயே பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக ரொம்பவும் நம்ம இதை பவுடராக அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக அப்படியே பல்ஸ் மோட்லேயே வச்சு நம்ம இதை அரைச்சிடலாம். இதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துட்டு இந்த அளவுக்கு இப்போ அரைப்பட்டுடுச்சு. ஸோ ரொம்பவும் திப்பியாக நல்லாது. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த வேப்பம் பூவையும் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பூ பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கிடைக்கிறப்பெல்லாம் அதை ட்ரையாக வச்சுட்டு அப்புறம் வேணுங்கிறப்ப கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே ஃப்ரெஷ் பூ தான் பண்ணுன்ட்டு கிடையாது. நம்ம ஒரு நிறைய பூ கிடைக்கும் போது அதை அப்படியே வெயிலில் ஒரு தட்டில் போட்டு உணர வச்சுட்டு அதை நம்ம ட்ரையான பூ இருந்துச்சுன்னா அதை கூட அப்பப்போ நீங்கள் போட்டுக்கலாம் பொடியில். நம்ம நார்மல் இட்லி பொடி மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு தேங்காய் எண்ணெயில் பண்ண தொட்டு. ஸோ இப்போ இதையும் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் பல்ஸ் மோடில் போட்டு அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு இதையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்றேன். ஜஸ்ட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த பொடியோடு சேர்ந்து எல்லாம் இதாகிடும். இல்லைன்னா அப்படியே கீழே பொடி தனியாக தங்கிடும். பல்ஸ் மோடில் போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ நம்மளுடைய பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்குலாம் டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் வேப்பம்பூவில் வேறு ஏதாச்சும் ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் லிங்க் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.